கல்லுப்பு பக்கத்துல என்ன வைக்கலாம்? ஏன்னா நிறைய எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்கு மேம். எதை தூக்கி தூக்கி நம்ம கல்லுப்பு பக்கத்திலே வச்சிடறோம். பட் எது வச்சா அந்த கல்லுப்பு பக்கத்துல நல்லது கொஞ்சம் சொல்லுங்க மேம். பொதுவாகவே கல்லுப்புன்னு சொல்றது ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிறைய பலன்களை தரக்கூடியது. சாதாரணமா ஒரு விஷயம், நம்ம லைஃப்ல கல்லுப்பு விட்டு தனியா நம்ம இருக்கவே முடியாது. எப்போதுமே காலைல எந்திரிச்சுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம கூடவே கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல இது இருந்துரும். அவர் பேர் கூட சொல்றேனே, சண்முகநாதன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் என்னை கேட்டார், இந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்னை கேட்டார். நித்யா மேமோட நம்பர் கேட்டார். மேமோட நம்பர் கொடுத்துருக்கேன். அவர் ரொம்ப நாளாக கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. ஸோ அந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு எங்கே பார்க்கறதுன்னு அவருக்கே டவுட்டு. ஏன்னா அவர் அங்கே சித்தா கரெக்டாக கிடையாது ஆஸ்திரேலியாவில். ஸோ உங்கள் மேமை பார்க்கணுன்னு சொல்லி பார்த்து வீடியோ காலில் பேசி அவரோட ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிச்சு மேம் அவருக்கு மெடிசன்லாம் அனுப்பியிருக்காங்க. உப்பு ஜாடிக்கு பக்கத்துல எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் பொருள் வச்சா அது ரொம்ப நல்லது. உப்பு எப்போதுமே பார்த்தீங்கன்னா தரையில கீழெல்லாம் வைக்கக்கூடாது. மேலே நமக்கு நேராக இருக்கக்கூடிய இடத்துல இடுப்புக்கு மேல் பகுதியில் வைக்கிறது நல்லது. ஸோ இந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்தில் கல் உப்பு ஜாடி பக்கத்தில் எண்ணெய் வைக்கணும் அப்படின்றத அழகாக மேம் சூப்பராக பேசியிருக்காங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த கல்லுப்பு எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படி நானே இன்றைக்கி புதுசாக 2-3 விஷயம் கேட்டிருக்கேன். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் பாலாம்பிகா, சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சித்தா ஹெல்த் கேர்லேருந்து தாங்க பேசிகிட்ருக்கேன். எங்கள் மேம்கிட்ட நான் சொல்கிறது இது தாங்க, யார் வந்தாலும் என்ன மாதிரி பிரச்சனை வந்தாலும் இங்கே குணமாயிடுவாங்க. ஏன்னா சொல்லலாமா என்னன்னு தெரில. நானே எனக்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு மிகப்பெரிய நண்பர். அவர் பேர் கூட சொல்கிறேனே, சண்முகநாதன் சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி ஃப்ரெண்டு. அவர் என்னை கேட்டார், இந்த வீடியோலாம் பார்த்துட்டு என்னை கேட்டார். நித்யா மேமோட நம்பர் கேட்டார். மேமோட நம்பர் கொடுத்துருக்கேன். அவர் ரொம்ப நாளாக கிட்னி ப்ராப்ளம் இருக்குது அவருக்கு. ஸோ அந்த கிட்னி ப்ராப்ளத்துக்கு எங்கே பார்க்கறதுன்னு அவருக்கே டவுட்டு. ஏன்னா அவர் அங்கே சித்தா கரெக்டாக கிடையாது ஆஸ்திரேலியாவில். ஸோ உங்கள் மேமை பார்க்கணுன்னு சொல்லி பார்த்து வீடியோ காலில் பேசி அவரோட ரிப்போர்ட்டெல்லாம் அனுப்பிச்சு மேம் அவருக்கு மெடிசன்லாம் அனுப்பியிருக்காங்க. எனக்கு நான் இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் எல்லாரையும் எங்கள் மேம்கிட்ட நான் ரெஃபர் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு அவங்க நல்லா ஆனதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி வேறு சொல்லிடுறாங்க, நீ சொன்ன நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுனால நான் உங்களுக்கும் அதாங்க சொல்கிறேன். என்ன பிரச்சனைனாலும் பயப்படாதீங்க, தைரியமாக வாங்க. எங்கள் நித்யா மேம்கிட்ட பாருங்கள், நம்பர் எடுங்க, அப்பாயின்மெண்ட்டை வாங்குங்க, நேரில் வாங்க. வர முடியலைங்க, நான் ரொம்ப தூரத்தில் இருக்கேன், அந்த மாதிரி வெளிநாட்டில் இருக்கேன்னா ஒரு பயமும் இல்லைங்க. வாட்ஸ்அப்லேயே பேசுங்க, வாட்ஸ்அப்லேயே வீடியோ கால் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்லேயே பேசுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் அதை சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட்டை அருமையாக கொடுத்து உங்களை குணமாக்கிட்டு தான் மறு வேலையே பார்ப்பாங்க எங்கள் மேம். இதை நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஓகேவா? இப்போ இன்னும் எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசலாங்க. என்னென்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்பு எதுக்கெல்லாம் பயன்படும் நிறைய பேருக்கு தெரியும். பட் தெரியாத சில விஷயங்களை நானும் நீங்களும் மேம் மூலிமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? வாங்க அந்த கல்லுப்பை பற்றி என்ன தான் விஷயங்கள்லாம் இருக்குது வாங்க மேமி கேட்போமே. வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நல்லா இருக்கேன். மெடிசன்ஸ் வந்துடுச்சின்னு சொல்லி ஆஸ்திரேலியாவில் அவர் சண்முகநாதன் சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் மேம். அவர் ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம் அவருக்கு. கிட்னி ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காரு, பட் கரெக்டாக இல்லை. அதனால அவருக்கு ஒரு பயம் வந்துடுச்சு. இப்போ மேம் நம்ம நிறைய டாபிக் பேசிகிட்ருக்கோம், நிறைய ஆலயங்கள் பேசிகிட்ருக்கோம், நிறைய மருத்துவம் ரீதியாகவும் பேசிகிட்ருக்கோம். கல்லுப்பு, இந்த கல்லுப்புனால நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சில விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், சில விஷயம் தெரியாமையே இருக்கலாம். கல்லுப்புனால என்னென்ன மகிமைகள்லாம் இருக்குது. அடுத்தது கல்லுப்பு பக்கத்தில் என்ன வைக்கலாம்? ஏன்னா நிறைய எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது மேம். எதை தூக்கி தூக்கி நம்ம கல்லுப்பு பக்கத்துலேயே வச்சிடறோம். பட் எது வச்சா அந்த கல்லுப்பு பக்கத்தில் நல்லது கொஞ்சம் சொல்லுங்க மேம். பொதுவாகவே கல்லுப்புன்னு சொல்றது ஆன்மீக ரீதியாகவும் மருத்துவ ரீதியாகவும் நிறைய பலன்களை தரக்கூடியது. சாதாரணமா ஒரு விஷயம், நம்ம லைஃப்ல கல்லுப்பு விட்டு தனியா நம்ம இருக்கவே முடியாது. எப்போதுமே காலைல எந்திரிச்சுல இருந்து நைட்டு தூங்க போற வரைக்கும் நம்ம கூடவே கண்டிப்பா ஏதாவது ஒரு ரூபத்துல இது இருந்துரும். முக்கியமாக பார்த்தோம்னா நமக்கு மருத்துவத்துக்கு சரி,
ஆன்மீகத்துக்கு நம்ம திருஷ்டியை வந்து விரட்டக்கூடிய பரிகார முறைகளுக்கும் சரி, இது இல்லைன்னா சமையலே கிடையாதுன்ற அளவுக்கு நம்ம இருக்கோம். ஸோ இது அதுக்கு முக்கியமாக ஒரு பழமொழியே இருக்கே மேம், ம். அதுதான். ஆமா. ஸோ இது முக்கியமா உப்பில்லா பண்டம் குப்பையிலேன்னு ஒரு பழமொழியே ஆமா. இருக்குது. உப்பு இல்லைன்னா எந்த ஃபுட்டுமே நம்ம நம்ம ஆமா. கிட்னி பேஷண்ட்ஸ்க்குலாம் சால்ட் குறைச்சி சாப்பிடுங்கன்னா முகமே மாறிடும். கஷ்டமா இருக்கும். ஒரு 1 ஆமா. மந்த் பொறுத்துக்கோங்க. இந்த 1 மந்த் பொறுத்துக்கோங்க. அப்புறம் நானே சொல்லிடுறேன் அப்படின்னு ஹாப்பி ஆயிடுவாங்க. அது வெரி குட். யூரியா லெவல் குறையும் போது திரும்ப உப்புலாம் சேர்த்து சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது ஹாப்பி ஆயிடுறாங்க. வெரி குட். ஸோ அந்த மாதிரி இந்த உப்பு அப்படின்னு சொல்றது மகாலட்சுமி தாயாரோட அம்சமா இருக்கு. ஸோ நம்ம வந்து அமிர்தம் பாற்கடல்ல கடையும் போது முதல்ல தோன்றியது கல்லுப்பு தான். ஸோ அது மகாலட்சுமி தாயாரோட அம்சமா இருக்கிறதுனால நம்ம எல்லாரையும் ஒரு தாய் எப்படி காப்பாத்துவாங்களோ அந்த மாதிரி தான் கல்லுப்பு அப்படின்னு சொல்ற இந்த விஷயம் எல்லா விதத்திலுமே நம்மளை வந்து பாதுகாக்குது. முதல்ல நம்ம வீட்டு வாசல்ல நம்ம கல்லுப்பு வைக்கிறது. நிறைய இடத்துல பிஸ்னஸ் பண்ணக்கூடிய இடத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம், ரிசப்ஷன்ல வச்சிருப்பாங்க. வீட்டு வாசல்ல நம்ம வந்து நல்ல ஒரு கண்ணாடி பவுல்ல கல்லுப்பு கொட்டிட்டு கிராம்பு வச்சு வைக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு. அந்த திருஷ்டியே இல்லை எதிர்மறை ஆற்றல் எதுவா இருந்தாலும் அதை ஈர்த்துரும். ஸோ நெகட்டிவிட்டி நமக்குள்ள வராம இருக்கிறதுக்கு இந்த கல்லுப்பு நம்ம வாசல்ல வைக்கிறது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். இதுல கிராம்பு பாத்தீங்கன்னா அப்படி நேரா நம்ம மேல அந்த மொக்கு மாதிரி இருக்கிறது மேலேயும் அந்த காம்பு பகுதி கீழே இருக்கிற மாதிரியும் இது நம்ம அப்படியே லைனா அதுல வட்டமா சொருக்கி வைக்கலாம். ஸோ வலது பக்கம் அப்படியே ஸ்டார்ட் பண்ணி முடிச்சுட்டு ரவுண்டா சொருக்கிட்டு இந்த பவுல நம்ம வீட்டு வாசல்ல வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ திருஷ்டி அதிகமா இருக்கு அப்படின்னா இதை வைக்கலாம். ஸோ வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு திருஷ்டி எடுக்கிறதுக்கு இதை வச்சு கையில வச்சு சுத்துவாங்க. சுத்தி அதுக்கப்புறம் அதை தண்ணீர்ல போட்டுருவாங்க. அவ்வளோ நல்லது. சுத்தி போடும்போதெல்லாம் நம்ம பெரியவங்க பார்த்தீங்கன்னா குழம்புல போடுவோம்ல, அதை எடுத்துட்டு வா, அதை எடுத்துட்டு வந்து சுத்தி போடு. ஏன்னா அது பலிக்காதான் பேர் சொன்னா. அதனால கல்லுப்பை வச்சு நம்ம சுத்தி போடுவாங்க. அதே மாதிரிதான் குளிக்கும் பொழுதும் குழந்தைகளா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் கொஞ்சமா கல்லுப்பு அந்த தண்ணீர்ல போட்டு குளிக்கும் பொழுது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி திருஷ்டி இது எல்லாமே நமக்கு பறந்து போகுது அப்படின்னு சொல்லலாம். சித்த மருத்துவ ரீதியாக பார்க்கும்பொழுது நிறைய விஷயங்களுக்கு உப்பு கல் உப்பு அப்படின்னு சொல்றது ஒட்டட முறைகளுக்கு ரொம்ப சிறந்தது. ரொம்ப நாள்பட்ட ஆர்த்ரைட்டிஸ் இருக்கும், ஜாயிண்ட் பெயின் ரொம்ப சிவியரா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு, பெயின் எனக்கு குறையவே இல்லை, மசில் கிராம்ஸ் இருக்கு, உள்ள வந்து ரத்தக்கட்டு தசைகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகணும் அப்படின்னா கல்லுப்பு நம்ம நல்ல ஆயில் அப்ளை பண்றோம் இல்லைங்களா, இந்த மசாஜ் பண்றதுக்கு இந்த மெடிக்கேட்டட் ஆயில் எல்லாம் அப்ளை பண்ணிட்டு ஒட்டடம் கொடுக்கும்போது நல்ல ஒரு திக்கா இருக்கக்கூடிய வெண்மை நிற துணியில கல்லுப்பை வந்து இரும்பு சட்டியில வறுத்துட்டு இதுல கொட்டி முடிச்சு போட்டு அதை ஒட்டடமாக கொடுப்பாங்க. ஸோ அவ்வளோ அந்த உடல்ல இருக்கக்கூடிய வாத நீரை வெளியேற்றுறதுக்கு இது ரொம்ப ரொம்ப பெஸ்டா இருக்கும். அதே மாதிரி நம்ம சமையலுக்கு உப்பை பயன்படுத்தும் பொழுது வலது கையால் எடுத்து போடுறது முக்கியம். சிலர் உப்பு போட்டுட்டு இப்படி உதறுவாங்க, அந்த மாதிரி செய்யக்கூடாது. கையில இருக்க காலில் நம்ம தேவையில்லாம அது கீழே உதறது, காலில் மிதிப்படுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ உப்பு எடுத்து நம்ம உணவுல போட்டணும். நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா மேம் சாப்பிடுவாங்க, எல்லாம் கரெக்டா இருக்குன்னா ஃபுட்டு டேஸ்டா இருக்குங்க, நல்லா இருக்கு, அதுக்கு ஒரே காரணம் உப்பு தானே அப்படி சொல்லிடுவாங்க. ஆனா உப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், என்னப்பா உப்பே இல்லை, இல்லைன்னா அது கரெக்டா நம்ம தேடுவோம், இருக்கும்போது என்னன்னா அது நிறைவான ஒரு விஷயமா நமக்கு கொடுத்துருது. அந்த மாதிரி உப்பு அப்படின்னு சொல்றது நம்ம வாழ்க்கையோட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எப்பவுமே நம்ம கூடயே வர ஒரு விஷயம்னு சொல்லலாம். நீங்க கேட்ட மாதிரி நம்ம உப்பு ஜாடிக்கு பக்கத்துல எண்ணெய் வைக்கலாம். எண்ணெய் பொருள் வச்சா அது ரொம்ப நல்லது. உப்பு எப்போதுமே பாத்தீங்கன்னா தரையில கீழெல்லாம் வைக்கக்கூடாது, மேல நமக்கு நேரா இருக்கக்கூடிய இடத்துல இடுப்புக்கு மேல் பகுதியில வைக்கிறது நல்லது. ஸோ இந்த உப்பு ஜாடிக்கு பக்கத்துல நல்லெண்ணெய் வைக்கலாம். நல்லெண்ணெயும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாரோட அம்சம் தான். அதான் நான் கரெக்டா தான் கேட்டிருக்கேன் போல இருக்கு மேம். உப்பு ஜாடி பக்கத்துல எண்ணெய் வைக்கலாம், நீங்களும் எண்ணெய் வைக்கலாம்ட்டீங்க. எண்ணெய் வைக்கலாம், அது நல்லெண்ணெய் வைங்க. உப்பு ஜாடிக்கு பக்கத்துல நல்லெண்ணெய் தான் வைக்கணும். நல்லெண்ணெய் வைக்கிறது நல்லது. கொஞ்சம் தள்ளி கூட நம்ம நல்லெண்ணெய் வைக்கும்போது நேச்சுரலாவே நம்ம வீட்டுல அந்த ஒரு பாசிட்டிவிட்டி செல்வம் பெருகும். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை உப்பு ஜாடியை நிறைச்சி வைப்பாங்க, அப்படி கூம்பா இருக்கிற மாதிரி. உப்பு அதில் பாதி இருந்தாலுமே வெள்ளிக்கிழமை அன்னைக்கு உப்பு அதில் கொட்டி வைக்கிறது சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும். கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா உப்பு மூட்டை வெளியிலே வாசல்லே வச்சிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இந்த கல் உப்பு இருக்கு. மருத்துவ ரீதியாகவும் சரி, நம்ம உணவு முறையிலையும் சரி, இந்த உப்புன்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ சமையல் அறையில் இந்த மாதிரி நீங்கள் உப்பு ஜாடியை வச்சு பயன்படுத்துங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. சூப்பர் மேம், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. கல் உப்பு ஜாடி பக்கத்தில் என்ன வைக்கணும் அப்படின்றத
அழகாக மேம் வந்து சூப்பராக பேசியிருக்காங்க. ஃபுல் வீடியோ பாருங்கள். இந்த கல்லுப்பு எது எதுக்கெல்லாம் பயன்படுது அப்படி நானே இன்றைக்கி புதுசாக 2-3 விஷயம் கேட்டிருக்கேன். கல்லுப்புனால இதெல்லாம் இருக்கா அப்படின்றது. அதனால் நீங்கள் நல்லா கவனமாக பார்த்து அந்த கல்லுப்பை எப்படிலாம் யூஸ் பண்ணணுமோ கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள். உப்பு ஜாடி பக்கத்தில் எண்ணெய் வைக்கணும் அப்படின்றத அவங்க எண்ணெய் வைக்கணும் அப்படின்றதையும் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதையும் பாருங்கள். வீடியோலேருந்து நம்பர் எடுத்து எங்கள் மேமை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரில் வந்து பாருங்கள். நல்லா இருப்பீங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ்கிறது கொஞ்ச நாள்னாலும் அந்த வாழ்கிற கொஞ்ச காலம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் எங்கள் மேமோட வேத வாக்கு. ஓகேவா? வாங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ.